வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டாக்லஸ் தரப்பில் செய்த கொலைகள் விரைவில் அம்பலமாகும். அனுர தரப்பு எம்பி பகிரங்கம். அம்பாறையில் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை. புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட பாதுகாப்பு திட்டம். அத்தியாவசிய மருந்து கொள்வனவுக்கு அமைச்சரவை அனுமதி. மண்சரிவு அபாய பகுதியில் வசிக்க கட்டாயப்படுத்தப்படும் மக்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அமைச்சரின் விசேட அறிவிப்பு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை புறக்கணிக்க நல்லூர் பிரதேச சபை தீர்மானம். காலி மாநகர சபை அமர்வில் பதற்ற நிலை. 93 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை ஈட்டிய பாரியளவு பணம் வரலாற்றில் பதிவான அனுரவின் செயல். தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு முக்கிய தகவல். துபாயில் குழந்தையுடன் சிக்கி தவிக்கும் இலங்கை பெண் நாடு திரும்ப அரசாங்கம் நடவடிக்கை. இலங்கை அணியின் வேகப்பந்து ஆலோசக பயிற்றுநராக லசித் மாலிங்க நியமனம். இனி விரிவான செய்திகள். டக்ளஸ் தரப்பில் செய்த கொலைகள் விரைவில் அம்பலமாகும். அனுர தரப்பு எம்பி பகிரங்கம். இபிடிபி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் அம்பலத்துக்கு வரும். அதனை நீதித்துறை செய்யும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு இன்று வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எங்களுக்கு யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த நாட்டிலே அமைதியை ஒழிக்க வேண்டும். யாரெல்லாம் மக்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். அந்த வகையிலேதான் இந்த விசாரணையும் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பிரதேச செயலக அதிகாரிகள், சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் நியமனம் பெற்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பாறையில் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை. அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய நீலாவணை மேற்கு பகுதியில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளனர். குறித்த சடலம் கடந்த 29ஆம் தேதி பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய நீலாவணை மேற்கு பகுதியில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த ஆணின் சடலம் அடையாளம் காண்பதற்காக கல்முனை ஆதார வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. முதலை கடித்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் கிடப்பதாக குளத்தில் மீன்பிடிக்க சென்ற கடற்தொழிலாளர்களால் பெரிய நீலாவணை கிராம சேவகருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய நீலாவணை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி 5 அடி 6 அங்குலம் உயரம் மற்றும் சுமார் 55 வயது முதல் 60 வயது வரை மதிக்கத்தக்க சடலத்தை பெரிய நீலாவணை போலீசாருடன் இணைந்து அம்பாறை தடயவியல் பிரிவு போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் கரைக்கு கொண்டு வந்துள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் சடலத்தின் வலது கால் பகுதி இல்லாத நிலையிலும் முகத்தின் ஒரு பகுதி சிதைவடைந்தும் காணப்பட்டுள்ளது. இதனால் அடையாளம் காணப்படாத நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இவரை அடையாளம் காண்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசாரின் ஆலோசனைக்கமைய பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான P. கஜேந்திரனின் வழிகாட்டுதலில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே மேற்படி வைத்தியசாலையின் சவச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள சடலம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய தொலைபேசி இலக்கமான 0775929554 அல்லது 0778911214 என்ற இலக்கங்களுக்கு அறிய தருமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட பாதுகாப்பு திட்டம். எதிர்வரும் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, புத்தாண்டு பிறப்பையொட்டி தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன.
பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தலைநகரில் மாத்திரம் சுமார் 1200 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீதியோரங்களில் அல்லது நடைபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 31ஆம் தேதி கொழும்பு கோட்டை, புறக்கோட்டை, கம்பனி தெரு, மருதானை, கொள்ளுப்பட்டி, பம்பளப்பட்டி மற்றும் குருந்துவத்தை ஆகிய பகுதிகளில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் காலிமுகத்திடல் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பின்வரும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். அதன்படி காலிமுகத்திடல் வீதியூடாக கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் சாரணரணி மாவத்தை சந்தியூடாக திருப்பப்பட்டு மாக்கான் மாக்கர் மாவத்தை வழியாக கொள்ளுப்பட்டியை சென்றடைய முடியும். மேலும் புறக்கோட்டை, பழைய மெனிங் சந்தை, லேக் ஹவுஸ் தரிப்பிடம் மற்றும் கோட்டை பகுதியில் சில இடங்களில் கட்டண அடிப்படையில் வாகனங்களை நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தால் சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள மாற்று வழிகளை பின்பற்றுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்தியாவசிய மருந்து கொள்வனவுக்கு அமைச்சரவை அனுமதி. 2026ஆம் ஆண்டிற்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஏனைய மருத்துவ பொருட்களை கொள்வனவு செய்யும் திட்டத்திற்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான விருப்ப கோரல்கள் மற்றும் முன்மொழிவுகளை கோருவதற்கு 2025 ஜூலை 21 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலில் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அழைப்பிற்கு இணங்க 48 நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தன. உயர்மட்ட நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு மருந்தாக்க கூட்டுத்தாபனம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. மண்சரிவு அபாய பகுதியில் வசிக்க கட்டாயப்படுத்தப்படும் மக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தலவாக்கலை கிரேட் வெஸ்டர் பகுதியில் வாழும் மக்கள் மண்சரிவு அபாய பகுதியில் தம்மை மீள குடியேறுமாறு வலியுறுத்தப்படுவதற்கு எதிராகவும் தமக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு நீதி கோரியும் ஹட்டன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில், கடந்த மாதம் ஏற்பட்ட மண்சரிவு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம், அமைச்சரின் விசேட அறிவிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்டகால சிறை தண்டனைகள் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கிறோம். இதனை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதிய சட்டம் அத்தகைய சந்தேக நபர்களை நீண்ட காலம் காவலில் வைப்பதற்கு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை இலக்காக கொண்ட வழிகளை வலுப்படுத்தும் குறிப்பிட்ட சட்ட விதிகளை வழங்கும் என்று அவர் கூறினார். சமீபத்திய மாதங்களில் குறிப்பாக சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தில் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு வெளியில் இருந்து செயற்படும் தனிநபர்கள் மீது வழக்கு தொடுப்பதில் உள்ள வரம்புகள், நாடு கடத்தல் செயல்முறைகளில் தாமதம் மற்றும் குற்றச் செயல்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்வதில் உள்ள சிரமங்கள் ஆகியவை இந்த சவால்களில் அடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை புறக்கணிக்க நல்லூர் பிரதேச சபை தீர்மானம். நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அனைத்து உறுப்பினர்களையும் பங்கெடுப்பதற்காக அழைப்பினை விடுக்காது இருப்பின் அக்கூட்டங்களை முற்றாக புறக்கணிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற பிரதேச சபை கூட்டத்தில் தவிசாளர் மயூரன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திலேயே சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. குறித்த தீர்மானம் தொடர்பாக தவிசாளர் தன்னுடைய உரையில், நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளர், உபதவிசாளர் ஆகியோருடன் வேறு கட்சிகளின் 2 உறுப்பினர் மட்டுமே பங்கு பெற்ற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி சார்பில் பிரதிநிதிகளை அழைத்து பிரச்சினைகளை கேட்பதற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றும் கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பான கூட்டம் அல்ல. அது மக்களின் குறைநிறைகளை தீர்க்கின்ற பிரதேசங்களினை அபிவிருத்தி செய்கின்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். எனவே அதில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் பங்கு பெற்றுதல் அவசியமானது. அப்போதுதான் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்கள் மக்கள் சார், பிரதேசம் சார் பிரச்சினைகளையும் தேவைகளையும் தெரிவித்து பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகளுக்கு வலு சேர்க்க முடியும். எனவே நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு கட்சி சார்பில் பிரதிநிதிகளை அழைப்பதை விடுத்து
நல்லூர் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் பங்கு பெற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு அனுமதி வழங்காது ஒரு முழுமையற்ற வெறும் கண் துடைப்பிற்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுபடுமாயின் அதனை நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர், உபதவிசாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்காமல் முற்றாக புறக்கணிக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். காலி மாநகர சபை அமர்வில் பதற்ற நிலை. காலி மாநகர சபையில் நேற்று இடம்பெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள சபை அமர்வின் தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சி பிரதிநிதிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டதால் இந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளது. மாநகர மேயர் சபையை தொடங்கியவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தமையால் சபையின் அமைதியற்ற சூழல் உருவானது. இதன்போது திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டனர். இருப்பினும் மேயர் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றுள்ளார். எனினும் அதன் பின்னர் குழுநிலை அமர்வு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த நிலைமை மேலும் மோசமடைந்ததை அடுத்து சபையை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைத்த மேயர் சபையிலிருந்து வெளியேறியுள்ளார். 93 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை ஈட்டிய பாரியளவு பணம், வரலாற்றில் பதிவான அனுரவின் செயல். இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 2025 ஆண்டில் 2203 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. 93 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஈட்டப்பட்டுள்ள இந்த வருமானம் பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதன்படி நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட 33 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஈட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 15% அதிகரிப்பு என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இறைவரி திணைக்களத்தில் கேட்போர் கூடத்திற்கு நேரில் சென்று ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் 93 ஆண்டுகால வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் அங்கு விஜயம் செய்தமை இதுவே முதல் தடவை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்கை விட அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தமைக்காக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு முக்கிய தகவல். தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் வரையான இலகு கடன் வசதியொன்றை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தித்வா சூறாவளி புயல் காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சிகளை மீள கட்டியெழுப்பும் நோக்குடன் மேற்குறித்த அனர்த்த சலுகை கடன் திட்டத்தை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் காரணமாக அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு 6 மாத சலுகை காலத்துடன் 3 வருடங்களுக்குள் செலுத்தி முடிக்கக்கூடியதாக குறித்த சலுகை கடன் வழங்கப்பட உள்ளது. சிறு மற்றும் குறு தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடியது 2,50,000 ரூபாய் வரையிலும், நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடியது 1 மில்லியன் ரூபாய் வரையிலும், பாரியளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடிய தொகையாக 25 மில்லியன் ரூபாய் வரையிலும் இத்திட்டத்தின் கீழ் சலுகை கடனாக வழங்கப்பட உள்ளது. குறித்த கடன் தொகைக்கு வருடாந்தம் 3% அளவிலான குறைந்த வட்டி மட்டுமே அறவிடப்பட உள்ளது. வர்த்தக வங்கிகள் மற்றும் அனுமதி பெற்ற ஏனைய வங்கிகள் ஊடாக குறித்த கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. அதற்காக 5 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது. துபாயில் குழந்தையுடன் சிக்கி தவிக்கும் இலங்கை பெண், நாடு திரும்ப அரசாங்கம் நடவடிக்கை. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்த உதவி கோரிக்கையை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக துபாயில் சிக்கி தவிக்கும் இலங்கை பெண் மற்றும் அவரது குழந்தை தொடர்பில் வெளியுறவு அமைச்சகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குறித்த பெண் பேஸ்புக்கில் காணொலி ஒன்றை பகிர்ந்து ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரிடம் நேரடியாக நாடு திரும்ப உதவுமாறு முறையிட்டுள்ளார். இதற்கமைய அதிகாரிகள் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த பதிவில் தமது கணவர் மாரடைப்பால் நீண்ட காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து பின்னர் உயிரிழந்த நிலையில் தன்னால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேற முடியவில்லை என்று அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ கட்டணங்கள் செலுத்தப்படாததால் துபாய் மருத்துவமனை தனது கடவுச்சீட்டை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக வைத்திருந்ததாகவும் இதனால் தனக்கும் தனது குழந்தைக்கும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாமல் போனதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போது எனக்கும் சட்ட சிக்கல்கள் உள்ளன,
ஏனெனில் நான் எனது பெயரில் தங்குமிடத்தை எடுத்திருந்தேன். மேலும் அதற்கான கொடுப்பனவுகளை செலுத்த எனக்கு வழி இல்லை. இப்போதும் கூட எனக்கு எந்த தீர்வும் இல்லை. மேலும் என் குழந்தைக்கும் எனக்கும் செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லை. எங்கும் வேலை கிடைக்கவில்லை என அந்த பெண் காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த பெண் தான் நிதி இழப்பீடு கோரவில்லை, மாறாக இலங்கைக்கு திரும்புவதற்கு அரசாங்கத்தின் உதவியை மட்டுமே கேட்கிறேன் என வலியுறுத்தினார். இந்த நிலையில் இது தொடர்பில் அருண் ஹேமச்சந்திர செய்தியாளர்களிடம் அந்த பெண்ணுடன் தான் நேரில் பேசியதாகவும் பின்னர் அவர் இலங்கை தூதரகத்திற்கு முறையான அறிக்கையை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். எமது அலுவலகம் தற்போது அபுதாபியில் உள்ள எங்கள் பணியகம் மற்றும் தொடர்புடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் இந்த விடயத்தை கையாள்கிறது. இதனால் குறித்த பெண் மற்றும் அவரின் குழந்தை முறையான அதிகாரப்பூர்வ வழிகளில் திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை அணியின் வேகப்பந்து ஆலோசக பயிற்றுநராக லசித் மலிங்க நியமனம். இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்க தேசிய ஆண்கள் அணியின் ஆலோசகராகவும் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த நியமனம் 2025 டிசம்பர் 15 முதல் 2026 ஜனவரி 25 வரை 1 மாத காலத்திற்குள் குறுகிய கால அடிப்படையில் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் மலிங்க இலங்கையின் தேசிய வேகப்பந்து வீச்சாளர்களுடன் நெருக்கமாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பைக்கான தயாரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு ஆதரவு கொடுப்பார். வரவிருக்கும் உலக கிண்ண போட்டிகளுக்கான இலங்கையின் தயாரிப்புகளை மேலும் வலுப்படுத்த மலிங்கவின் நிபுணத்துவத்தை எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது.